சகோதரர் சீமான் சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரியே பேசுறார். அவர் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்த்தா ஒரு மனநலம் பாதிச்சவன் என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்க புரட்சி தலைவர் அம்மா பேரங்க பெண்ணு அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சீமானுக்கு அருகதே இல்லை. ஒரு கத்துக்குட்டி வாடகைக்கு விட்டு பேசுறோம். இளைஞர்களை தூண்டி விட்டு இது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சம்பவம் மாதிரி தான் இளைஞர்களை இன்னைக்கு அவங்கள ஒரு கட்டுப்பாடோடு வைக்காம எந்த இடத்துல எதை பேசுறது, விளம்பரம் தேடுறதுக்காக எதை பற்றியும் யாரை பற்றியும் இங்கு இழிவாக பேசுவது என்பது சீமான் இதோடு நிறுத்தி கொள்ளணும். இதையெல்லாம் இல்லைன்னா இது அதிமுகவை பற்றி அவர் சீண்டுவாரானால் அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும். அது சீமானை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மனநலம் பாதித்தவன் என்ன பேசுவானோ அதே நிலையில தான் இருக்கார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி இனிமேல் இது மாதிரி பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.